மிஸ்டர் மோகன் பால் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் சோஃபியா மோகன் முன்னாடி வாங்க. குழந்தையை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பிள்ளைகளை தருகிறார் என்று. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் கொடுக்கிறார். எந்த நோக்கத்துக்காக தர்றார்? எல்லாத்தையுமே ஒரு நோக்கத்தோடு செய்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக? பிள்ளைகளை தர்றார். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியிலே உண்டாக வேணும் என்று தர்றார். பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்போது இதெல்லாம் நினைவில் வைக்கிறோம். கர்த்தர் ஒரு சந்ததியை எழுப்ப விரும்புகிறார். அவருடைய நாமத்தை கூறும் சந்ததியை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்ததி, நமக்கு பின்னால் வர்ற சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் உருவாக வேணும்னு சொல்லி தான் பிள்ளைகளை நமக்கு தர்றார். ஏன்னா நமக்கு தந்தால் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்குவோம் என்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு. இப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது அதற்காக நம்ம அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம். அந்த பிள்ளையை அதற்காக வளர்க்கும்படியாக நாம் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஞானஸ்தானம் என்னென்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி செய்கிற ஒரு காரியம். அது முழு அறிவோடு அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்து அப்படி எடுக்கிற ஞானஸ்தானம். இது பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது, அது என்னன்னே தெரியாது, இப்போ என்ன நடக்குதுன்னு பிள்ளைக்கு விளங்காது. ஆனால் நாம் பிரதிஷ்டை பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியுது என்னென்னு. நாம் இந்த பிள்ளையை அர்ப்பணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையை அதற்காக வளர்ப்போம் என்று தீர்மானிக்கிறோம். அதுக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் கனம் பண்ணி அப்படியே செய்கிறார். இந்த பிள்ளையை நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எல்லார் கரங்களை நீட்டி இந்த குழந்தையை ஆசீர்வதிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த அருமையான குழந்தையை இந்த குடும்பத்துக்கு நீர் தந்திருக்கிறீர், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டிலே, இந்த சபையிலே, இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறீர். நம்முடைய நோக்கங்கள் பெரியது. அந்த நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக இந்த குழந்தையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தையை அந்த நோக்கங்களுக்காகவே நீர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் தாவை மேன்மைப்படுத்துவீராக. நேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். தேவனுடைய கரம் இந்த பிள்ளையின் மீது இருக்கட்டும். தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்ந்து வரும்போது உண்மை அறிந்து கொண்டு உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய நோக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வாழ இந்த குழந்தைக்கு நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபை இந்த குழந்தையின் மீது இருந்து தாங்கி நடத்தட்டுங்க தாவே. உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம், உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த குழந்தைக்கு ஹானியா பால் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெயரிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த பெற்றோர் நம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை பெற்ற இவர்கள் உமக்கென்று வளர்க்க முதிர் வயதானாலும் அந்த பிள்ளை அதை விட்டு விலகாதபடிக்கு போதித்து நடத்த தேவரீர் கிருபை செய்வீராக. குடும்பமாக இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.